நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா, தனி மரமாக நிற்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஜூன் மாதம் முடிவுக்கு வரக்கூடிய அந்த 8 பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போறேங்க. வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ராசி மண்டலத்தில் கன்னி ராசி 6வது ராசியாகும். கன்னி ராசியின் அதிபதி கிரகங்களின் இளவரசனான புதன் பகவான். உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலும், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்களிலும் பிறந்தவர்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் ஆவார்கள். கன்னி ராசிக்கு நட்பு ராசி யாரார்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், கடகம், மகரம் ஆகிய ராசிகள் கன்னி ராசிக்கு நட்பு ராசியாக அமைகிறார்கள். கன்னி ராசியின் குணன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருப்பதையே விரும்புவாங்க. உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்றதுல அதிக ஆர்வத்தோட இருப்பாங்க. பேச்சிலையும் செயல்லையும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டாங்க. குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்துவிட வேணும்னு நினைப்பாங்க. தவறு செய்பவர்களை கூட தன் அன்பான பேச்சாளர்களால திருத்தி விடுவாங்க. இவங்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நற்குணமும் இவங்க கிட்ட இருக்கு. கன்னி ராசியில பிறந்தவங்க எப்போதுமே சுகமான வாழ்க்கையவே வாழ விரும்புவாங்க. எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட கலந்து ஆலோசிக்காம செய்ய மாட்டாங்க. கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு போதும் என்ற அளவுக்கு தனவரவு தாராளமா அமையுங்க. வருமானத்துக்கு ஏற்றவாறு செலவுகள் செய்து கடன் இல்லாம வாழ்வாங்க. இவங்களுக்கு தெரியாத கவலையே இல்லைங்க. ஒரு துறையோட நிறுத்தி கொள்ளாம 2, 3 துறைகளை தேர்ந்தெடுத்து அதுல வெற்றியும் லாபமும் காணக்கூடியவங்களா இருப்பாங்க. சிறு பணியில சேர்ந்தாலும் இவங்களோட அனுபவ முயற்சியால புகழின் உச்சிக்கே சென்று விடுவாங்க. சுதந்திரமா விட்டா கொடுத்த வேலையை வித்தியாசமா சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க. இந்த ராசியில சிலர் 45 வயதுக்கு பின்னர் சொந்த தொழிலை கூட தொடங்குவாங்க. செய்யும் வேலையில நிறைய பணம் கிடைச்சாலும் மனசுக்கு பிடிக்கும் வேலையத்தான் செய்யணும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. வேலைய எவ்வளவுதான் கற்றாலும் இவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி தாங்க வெளி உலகத்துல நடந்துக்குவாங்க நம்மளோட கன்னி ராசிக்காரங்க. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. கன்னி ராசிக்காரங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, படிச்சவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்கார அப்படிங்கிற வேறுபாடு பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட மனசு நோகாதவாறு பேசவும் நடந்துக்கவும் செய்வாங்க. எந்த ஒரு வேலையையும் தனித்துவமா செய்யக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. இவங்க பயம் அறியாதவங்க, தனிந்து செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன் கையே தனக்குதவி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. யாரையும் நம்பி நம்ம இல்லை, நம்மளை நம்பி தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய அற்புதமான குணம் கொண்ட கன்னி ராசிக்காரங்க. எல்லாரையும் மதிக்கக்கூடியவங்க, எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பொது நலம் இவங்க கிட்ட அதிக அளவுலயே இருக்குதுங்க. வேத ஜோதிடப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவாங்க. இதை நம்ம ராஜயோகன்னு சொல்றோம், சுபயோகன்னு சொல்றாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி கிரகங்கள் மாற்றம் அடைவதால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்களும் பலவிதமான யோகங்களும் ஏற்படுங்க. தற்போது மிதுனம் ராசியில சூரியன், புதன் மற்றும் குருவின் சேர்க்கையினால திரிகிரக யோகம் உருவாகுதுங்க. இந்த யோகம் கன்னி ராசிக்காரங்களுக்கு
உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க. புதன் பகவான் புத்திசாலித்தனத்திற்கும், சூரிய பகவான் நவகிரகங்களின் தலைவராகவும், குரு பகவான் குருவுக்கெல்லாம் குருவாகவும் இருக்கிறார். இந்த 3 கிரகங்களின் சேர்க்கையால் கன்னி ராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றியும் நல்ல நிதி நன்மைகளும் கிடைக்க போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை மேம்பட போகிறது. எதிரிகளால் இருந்த தொல்லைகள் நீங்க போகிறது. ஆரோக்கியம் மேம்பட போகிறது. வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்க போகிறது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியும். வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். வாழ்க்கையில சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்கும். திரிகிரக யோகத்தால் கன்னி ராசிக்காரர்களுக்கு திடீர் நிதி நன்மைகள் கிடைக்குங்க. தொழிலில் நல்ல லாபம் பெறுவாங்க. எந்த சவாலையும் புத்திசாலித்தனமா சமாளிக்கும் திறன் இவங்க கிட்ட இருக்கு. வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க. புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படுங்க. குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. நீண்ட காலங்களாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிடும். நீண்டகால ஆசைகள் நிறைவேற போகுது. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல அதிக அளவுல பங்கேற்க போறீங்க. புதிய வேலை தேடுறவங்களுக்கு, தொழில் தொடங்குறவங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்குங்க. வருமானத்துல உயர்வு ஏற்படுங்க. வேலையில பதவி உயர்வு கிடைக்குங்க. முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்குங்க. திரிகிரக யோகத்தால கன்னி ராசிக்காரங்களுக்கு நீண்டகால ஆசைகள் நிறைவேற போகுது. மனசுல அமைதி அதிகரிக்க போகுது. தொழில் மற்றும் பண வருமானத்துல பெரும் வளர்ச்சி இருக்குங்க. சமுதாயத்துல மதிப்பு உயர போகுதுங்க. ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. புதிய முதலீடு வெற்றியை தேடித்தர போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்படைய போகுதுங்க. புதிய வேலை கிடைக்க போகுதுங்க. ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க. தொழில் மற்றும் சொத்துக்கள்ல முதலீடு செய்ய தனவரவு தாராளமா இருக்குங்க. மாணவர்கள் போட்டித் தேர்வுல வெற்றி அடைவாங்க. அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தா நல்ல முடிவுகள் கிடைக்க போகுதுங்க. கன்னி ராசிக்காரங்களே, ஜூன் மாதம் முடிவுக்குள்ள உங்க வாழ்க்கையில முடிவுக்கு வரக்கூடிய அந்த 8 பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. குடும்பத்துல ஒற்றுமை இல்லாமை, அரசு வழக்குகள்ல சங்கடங்கள், எதை தொட்டாலும் பிரச்சனை, எதிரிகளால் தொல்லை, வீட்டில் ஆரோக்கிய குறைபாடு, நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று, செல்வாக்கு இழப்பு, சொத்து பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. கன்னி ராசிக்காரர்களே, சாதகமான சூழலை உங்களுக்கு உருவாக போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை மேம்பட போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள், ஈகோ பிரச்சனை தாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோட காணாம போக போகுது. சந்தோஷம் இரட்டிப்பாக போகுது. கவலைகள் அனைத்தும் காணாம போக போகுது. நிம்மதி நிலைச்சிருக்க போகுதுங்க. சொல்ல போனா நீங்க 2 ஆண்டுகளாக நிம்மதியா தூங்கியிருக்க மாட்டீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நிம்மதியா ஆரோக்கியமா தூங்க போறீங்க. உறவினர்களின் வருகையால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறும். அரசு வழக்குகளில் இருந்த பயம் நீங்க போகுதுங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எதிரிகளால் இருந்த தொல்லைகள் மறைய போகுதுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்க போகிறது. செல்வாக்கு உயரப்போகிறது. சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகிறது. கணவன் மனைவியை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஈகோ பிரச்சனை இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் ஈகோ அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. 2 பேரும் ஒற்றுமையான வாழ்க்கையை மேற்கொள்ள போறீங்க. உங்கள் அப்பா அம்மா இது நாள் வரைக்கும் உன்னை மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நான் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உன்னை மாதிரி ஒரு மகனை பெற்றதுக்கு நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணோமே தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகுதுங்க. எல்லாரும் உங்களை மதிக்க போகிறாங்க.
உங்களுடைய சொல் பேச்சு கேட்காத உங்களுடைய குழந்தைகள் கூட இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சொல் பேச்சை கேட்க போறாங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது. நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகுது. வியாபாரிகளை எடுத்துக்கிட்டா வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் கரைய போகுது. வியாபாரத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க. நீங்க அரசு உத்தியோகத்துல இருந்தீங்கன்னாலும் சரி, கூலி வேலையை செஞ்சீங்கன்னாலும் சரி, சொந்தமா தொழில் பண்ணீங்கனாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். முயற்சிக்கேற்ற வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா உங்க வாழ்க்கையில கிடைத்தே தீரும். அதை யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க. எனக்கு 30 வயசு ஆயிருச்சு, எனக்கு திருமணம் நடக்குமான்னு தெரியல, எனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும், அது யானா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நிச்சயமா இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள்ள உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, குழந்தை இல்லைங்க, 5-6 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி, எங்க போனாலும் விசேஷம் இல்லையான்னு கேட்டு எங்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்துறாங்க. எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா, ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நாங்க பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, எங்க வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குதுன்னே தெரியல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? உங்க கவலையை விட்டுருங்க. ஜூன் மாதம் முடிவுக்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. சொல்ல போனா முருகரே உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்க போறார். நீங்க இது நாள் வரைக்கும் காத்திருந்தீங்களா, அந்த காத்திருப்பு கிடைக்கக்கூடிய வெற்றியா கூட இருக்கலாம். கடவுளே உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்க போறார். உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்கள் கவலைகள் அனைத்துமே காணல் நீரா மறைய போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நீங்க ஆசைப்பட்டபடி நடக்க போகுதுங்க. மாணவர்களுடைய கல்வியில முன்னேற்றம் காணப்படும். இந்த குழந்தையெல்லாம் படிக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா அந்த குழந்தை நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண் பெற்று அப்பா அம்மாவுக்கு நல்ல பேரை வாங்கி தரும். உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நன்மைகள் அதிகரிக்குமா? இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. கன்னி ராசிக்காரங்களே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிவித்து வணங்குங்க. வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் கொண்ட கடலையை நெய்வேத்தியமாக படைத்து பக்தர்களுக்கு கொடுங்க. புதன் கிழமைகளில் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது இரட்டிப்பா நடக்குங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.